சேலம் மாவட்டம் பச்சப்பட்டி பகுதியில் பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது. அதிகாலை வரை கனமழை பெய்ததால் தாழ்வான இடங்களில் உள்ள வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அந்த அண்மை செய்திகளையும் அது குறித்தான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சேலம் மோகன்ராஜ். மோகன்ராஜ், சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக எவ்வளவு மழை பெய்தது? தற்பொழுது அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக எங்க இருக்கிறாங்க? கார்த்திகா, சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த சில நாட்களாகவே மழை அவ்வப்போது பெய்த வண்ணம் இருந்தது. மாலை நேரத்தில் குறிப்பாக நேற்று இரவு பார்த்தோம் அப்படின்னாக்கா சுமார் 8:30 மணி அளவில் தொடங்கிய மழையானது விடிய விடிய கொட்டி தீர்த்தது. இதனால சேலம் மாநகர பகுதியில் அதிகபட்சமாக 8 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகிறது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்காட்டில் அதிகபட்சமாக 13 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியிருக்கு. இதனால பார்த்தோம் அப்படின்னாக்கா தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கு. குறிப்பா நாம இருக்கக்கூடிய சேலம் மாநகராட்சி 40வது கோட்டத்திற்கு உட்பட்ட இந்த அசோக் நகர், பச்சப்பட்டி அசோக் நகர் பகுதியில் குடியிருப்புகள் 50க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்குள்ள தண்ணி சூழ்ந்திருக்கிறதுனால இரவு முழுவதும் இந்த பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாயிருக்காங்க. இது குறித்து அவங்க கிட்டே பேசுவோமா? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இங்க என்ன மாதிரியான பாதிப்புகள் நேற்று இரவு ஏற்பட்டது? நேற்றுலாம் தண்ணி பூந்துச்சு. என் பேர் மாலினி. நேற்றுலாம் நல்லா தண்ணி பூந்துக்குச்சு. யாரும் தூங்கவில்லை. எல்லாம் புக்கெல்லாம் நனைஞ்சு போயிடுச்சு. ஏதாவது ஒரு ஸ்டெப்பு எடுத்தா பரவாயில்ல. ஒவ்வொரு வாட்டி பாக்குறாங்க, பார்த்துட்டு போயிடுறாங்க. எதுவுமே ஒரு ஸ்டெப்பு எடுக்கிறதில்ல. அப்போ மட்டும் வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க. ஏதாவது ஒன்று பண்ணுங்க சார். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. இந்த பகுதியில் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டது? ரொம்ப சிரமம். நேற்று இப்போ குழந்தைய வச்சுக்கிட்டு படுத்துட்டு இருக்கிறோம். பூராவும் நினைஞ்சிருச்சு. குழந்தைய நம்ம எல்லாம் நினைஞ்சு எல்லாம் வீடு பூராவும் தண்ணிண்ணா. என்ன பண்றது? தண்ணி வராம பாக்குறதுக்கு நீங்க ரெடி பண்ணுங்கண்ணா. கார்த்திகா, நீங்க பார்த்திருப்பீங்க இந்த பகுதியில மழைக்காலம் அப்படின்னால இது போன்ற ஒரு நிலைதான் நீடிச்சு வருது. குறிப்பாக கடந்த காலங்களில் பார்க்கும்பொழுது தற்பொழுது தண்ணீர் சூழ்ந்திருக்க பகுதியோட அளவு குறைவு அப்படின்னாலுமே கூட இப்போதும் கூட இந்த தாழ்வான பகுதிகளில் இந்த பிரச்சனைக்கு இன்னும் தீர்வு காணல அப்படிங்கறது முக்கியமான விஷயம். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் மழைக்காலத்தில் மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கான பல்வேறு பகுதிகளை கண்டறிந்து அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சேலம் மாநகராட்சி நிர்வாகம் தரப்புல உறுதியளிக்கப்பட்டிருக்கு. இருந்த போதும் கூட இது போன்ற அவ்வப்போது ஒரு சில இடங்கள்ல இருக்கு. இவற்றையும் மழைக்காலத்திலையும் இது போன்ற நிகழ்வுகளில் அவர்கள் பாதிக்கப்படுவதாக சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன்ராஜ்.